அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜி. நான் இங்கே பேச எடுத்த தலைப்பு வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ராமாயண நிகழ்ச்சிகள் 1, 2 தொகுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நான் சின்ன வயசில் நாடகத்தில் பார்த்த ஞாபகம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தசரதன் வந்து தன் வயோதிக காரணமாக ராமனுக்கு வந்து முடிசூட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ ராமரை கூப்பிட்டு, ராமா எனக்கு வந்து வயசாயிடுச்சு, நாளைக்கு வந்து அவங்க முடிசூட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, நீங்கள் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து தசரதனுக்கு வந்து சந்தேகம், என்ன ராம சந்தோஷமே படலையே, உனக்கு எதுவும் கஷ்டம் இருக்காப்பா, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லைப்பா, நான் வந்து அரச குலத்தில் பிறந்திருக்கேன், நான் என்னைக்குனாலும் இதை செய்ய வேண்டியது என்னோட கடமை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செய்வேன், அதனால் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, நான் சந்தோஷமாக தான்ப்பா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அதை செய்கிறாரு. அடுத்த நாள் வந்து கைகையோட வரத்தின்படி ராமர் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ வந்து ராமர்கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தசரதன் ரொம்ப கவலைப்படுறாரு. ஏன்னா இவர் அன்பு புதல்வன், பாச புதல்வன் இல்லையா, எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கலங்கி இருக்கிறப்ப கைகை வந்து நான் ராமர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமரை கூப்பிட்டு, ராமா உங்கள் அப்பா வந்து உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதை எப்படி சொல்கிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு, அவர் ரொம்ப பயப்படுறாரு, நான் செய்வியோ மாட்டியோன்னு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப ராமர் தைரியமாக சொல்கிறாரு, அப்பா என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அதனால் நீ தைரியமாக சொல்லுங்கள், அப்பாட்ட சொல்லுங்கள், நான் என்ன சொன்னாலும் செய்வேன், அப்பா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், நான் உடனே நான் செய்கிறேன், அதை நீ கவலைப்படாமல் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை உங்கள் அப்பா வந்து உன்னை கானகத்துக்கு போக சொல்லியிருக்காரு 14 வருஷம் அப்படின்னு சொல்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷமாக ராமர் ஏற்றுக்கிட்டார். ஏன்னா தன் தந்தையோட வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற போகிறோன்ற மகிழ்ச்சி அவர் முகத்தில் இருந்ததான். இதை கம்பர் எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா, பட்டாபிஷேகம் நாளைக்கு உனக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ இருந்த இல்லை மகிழ்ச்சி இல்லையா ராமருக்கு, ஆனால் நீ கானகத்துக்கு போகணும்னு சொல்லி அப்பா சொல்கிறத கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னு வாக்குறுதி நிறைவேற்ற போகிறோன்றப்ப அவர் செந்தாமரை மலர்ந்த மாதிரி, அப்போ தான் மலர்ந்த செந்தாமரை மாதிரி அவர் முகம் அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இங்கே கம்பர் வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க காட்டுக்கு போயிடுறாரு. காட்டுக்கு போனப்போ வந்து பரதன் வந்து நந்தி கிராமத்தில் வந்து வாங்கண்ணா நீ திரும்ப அரசால வாங்கன்னு சொல்லி ராமரை கூப்பிடுறாரு. அப்போ வந்து ராமர் சொல்கிறாரு, இல்லை வரதா, அப்பா வந்து என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு 14 வருஷம், நீ நாட்டாள சொல்லியிருக்காரு, அதனால் நீ நாடு தான் ஆளணும், நான் காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்கண்ணா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்போ பாதுகையை கொடுங்கன்னு சொல்லி பாதுகைக்கு கீழே 14 வருஷம் பரதன் வந்து நாட்டாளுறாரு தந்தை சொல்லிக்காக. ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் கிஷ்கிந்தை நாட்டில் சீதை வந்து கடத்தப்பட்டு போயிடுறாங்க. அப்போ கிஷ்கிந்தை மகாராஜாவான வாலியும் அவரோட தம்பியான சுக்ரீவனுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்காக ராமரோட உதவியை வந்து சுக்ரீவன் நாடுறாரு. அதன்படி வந்து வாலியை வந்து ராமர் வந்து வதம் செய்கிறாரு. அப்படி வதம் செய்கிற தருவாயில் கடைசி தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப வாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தன்னுடைய மகனான அங்கதனை கூப்பிட்டு, இனிமேல் வந்து சுக்ரீவன் தான் உனக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்க போகிறாரு, அவர் சொல்கிறத கேட்டு நீ நட. அதே மாதிரி ராமர் வந்து இந்த பூலோகத்தில் வந்து பிறந்திருக்க கடவுள் அவருக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது, அது சுக்ரீவன் நாடி வந்திருக்காரு. அந்த உதவி வந்து உனக்கு நான் அவர் வந்து உன்கிட்ட உனக்கு கேட்ட மாதிரி நீ தான் அதை நிறைவேற்றணும், அதை வந்து தலையாய கடமையாக ஏற்று அதை இந்த வாட்டி நிறைவேற்று, அவருக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து நீ அவருக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதுக்கு அதை வந்து அந்த அங்கதன் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். அப்போ வந்து இது ராமாயணத்தில் வந்து அங்கதனோட பங்கு வந்து அங்கங்கே நிறையாவே இருக்குது. ரொம்ப முக்கியமான பங்குகள் நிறைய பணிகள் செஞ்சுருக்காரு. இதுக்கு அப்பாவோட சொல்ல கேட்டு நிறைய இடத்துல வந்து ராமருக்கு வந்து முக்கிய பணிகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. இதே மாதிரி வந்து இவங்களோட பிள்ளைங்க மட்டும் இல்லை, ராவனோட பையனுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்ககுமாரன்னு சொல்லி ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து ஹனுமானோட சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஹனுமானோட சண்டை போட்டால் தான் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் தந்தைக்காக அவன் போய் என்ன பண்ணுறான், தந்தை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணுறான், ஹனுமானோட போய் சண்டை போடுறான். சண்டை போடுறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அவன் சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சு அவன் வந்து மரணத்தை எய்துறான், செத்து போயிடுறான். அப்போ அப்பாவுக்காக தன் மரணமே வரும்னு தெரிஞ்சால் கூட அதை ஏற்றுக்கிட்டு அவன் சந்தோஷமாக போய் அதை செஞ்சு கடைசி வரைக்கும் போர் புரிஞ்சு மரணத்தை வந்து வெற்றி வகையாக வாங்கிக்கிட்டான். இது மாதிரி ராமாயணத்தில் பல இடங்களில் வந்து அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களும் தன்னோட தந்தை பேச்சை கேட்டு நடந்துருக்குறாங்க. இதே மாதிரி நம்மளும் நம்ம அம்மா அப்பா சொல்ல கேட்டு சந்தோஷமாக சொல்ல கேட்டு நடந்துக்கிடுவோம். இதெல்லாம் இங்கேருந்து கேட்டுட்டு இருந்த ஹனுமனுக்கு நன்றி. இதை சொல்ல வச்ச ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன் அனைவருக்கும் நன்றி. இதை சொல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக நன்றி.